இந்த 7 சபைகளை குறித்து 3 விதமான பார்வைகள் உண்டு. அதே சமயத்துல நாம் இந்த 7 சபைகளை குறித்து படிக்கும்போது இந்த 3 விதமான கருத்துக்களையும் நம்முடைய நினைவிலே வைத்து நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த 7 சபைகளுக்கும் தேவன் சொல்லுகிற விஷயம், அந்த 7 சபைகளுக்கு தான் கர்த்தர் எழுதுகிறார். அந்த 7 சபைகளிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்தது, அவர்களை தேவன் பலப்படுத்துகிறார், அவர்களை தைரியப்படுத்துகிறார், அவர்களை உற்சாகப்படுத்துகிறார், அவர்களை ஜெயம் கொள்ளும்படி ஊக்கப்படுத்துகிறார், இந்த பரிசை நான் உனக்கு தருவேன் என்று அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் என்பதையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்துல இது யுகங்களை குறித்தது என்று சொல்லக்கூடிய கருத்தும் ஓரளவுக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒத்து போகிற விஷயமாக இருக்கிறபடினால் அதையும் நம் நினைவிலே வைத்து படிப்பது தவறல்ல. அதே சமயத்துல அது ஏதோ ஒரு எபேசு சபைக்கு சொல்லப்பட்டதுங்க, அது ஏதோ ஒரு பெர்கமு சபைக்கு சொல்லப்பட்டதுங்க அப்படி என்று நினைக்காமல், அந்த சபையிலே தேவன் பார்த்த குறைவுகள் நம்முடைய சபைகளிலே இருக்குமானால் அது நமக்கும் பொருந்தும், நாமும் அதிலிருந்து மனம் திரும்பி தேவன் எதிர்பார்க்கிற அந்த காரியத்துக்குள்ளாக நாமும் வர வேண்டும் என்பதை குறித்தும் நாம் என்ன செய்யணும், நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த அமர்விலே நான் எபேசு சபையை குறித்து உங்களுக்கு சொன்னேன். எபேசு சபை ஆதியிலே எப்படி அன்பு கூர்ந்தது என்று பவுல் எபேசியருக்கு எழுதும் போது என்ன செய்கிறார், அந்த 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டி அவர்கள் எப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாக இருந்தார்கள், பவுலின் மூலியமாகவே நற்சாட்சி பெற்ற சபையாக அன்றைக்கு இருந்தது. ஆனால் உபத்திரம் வந்தபோது, கஷ்டகாலங்கள் வந்தபோது, கடினமான சூழ்நிலைகள் வந்தபோது இந்த எபேசு சபை எப்படி ஆதியில் கொண்டிருந்த அன்பை கொஞ்சம் விட்டது, அதை தேவன் அந்த சபையினிடத்தில் குறையாக பேசுகிறார். மனம் திரும்புகிற பட்சத்தில் அந்த சபைக்கு என்ன தருவேன் என்று சொல்லுகிறார், பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நான் தருவேன் என்று சொல்லுகிறார். சரி, ஜெயம் கொள்ளுகிறது என்றால் என்ன அர்த்தம்? 7 சபைகளையுமே பார்த்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு இன்னின்ன ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லுகிறாரே. அது என்னன்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல, எப்படி அந்த சபை விசுவாசத்தை துவங்கினதோ அதே விசுவாசத்திலே நிலைத்திருந்து முடிப்பதை குறித்து தான் ஜெயம் கொள்ளுகிறது என்று கர்த்தர் பேசுகிறார். எளிமையா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்றேன். நீங்க உங்க விசுவாச வாழ்க்கையை எப்படிப்பட்ட அந்த அன்போடு கூட, விசுவாசத்தோடு கூட, வைராக்கியத்தோடு கூட, ஏக்கத்தோடு கூட தொடங்கினீங்கல்ல, ஆண்டவருக்குள்ள நீங்க ரட்சிக்கப்பட்டு வரும்போது அதே அந்த விசுவாசம் குறையாம முடிக்கிற போது என்ன செய்யணும், அந்த ஏக்கத்தோடு கூட, அந்த விசுவாசத்தோடு கூட, அந்த அன்போடு கூட, அந்த நற்கிரியையோடு கூட, அந்த பரிசுத்தத்தோடு கூட நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அதுதான் நீங்க ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை. பவுல் சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தேன், அப்புறம் என்ன சொல்றாரு, விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஜீவகிரீடம் என்ன செய்யுது இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப என்ன ஜெயம் கொள்ளுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி நம்ம தொடங்கணுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும், நிறைவேற்றி நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி முடிக்கிற ஒரு காரியம்தான் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை. அல்லேலூயா. எபேசு சபையை மாத்திரமல்ல, இன்றைக்கும் அப்படி சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உற்சாகம் ஊட்டுகிறார். உன் விசுவாசத்தை காத்துக்கொள், உன் அன்பை தளர விட்டுறாத, பரிசுத்தத்தை தளர விட்டுறாத, சோர்ந்து போயிடாத, வாழ்க்கையில ஏற்படுகிற அலசடிகளை பார்த்து உன் விசுவாசத்தை குறைச்சுக்கிறாத, நீ வைராகியமாக என்ன செய்ய, எப்படி துவங்கினாயோ முடிவு பரியந்தம் அப்படி நிலைச்சு நிறு, உனக்கு பரதேசில் இருக்கிற ஜீவவிருட்சத்தின் கனியை நான் என்ன செய்வேன், கொடுப்பேன் என்று தேவன் உற்சாகப்படுத்துகிறார். இப்ப அந்த சபையினிடத்துல இருக்கிற ஒரு நல்ல குணாதிசயத்தை குறித்து கடந்த பதிவிலே ஒரு குணாதிசயத்தை பார்த்தோம். அப்போஸ்தலர் என்று சொல்லி வந்த கள்ள அப்போஸ்தலர்களை இனம் கண்டுபிடித்து அவர்களை ஒதுக்கின விஷயத்தை குறித்து பாராட்டுகிறார். நாமும் அப்படி கள்ள உபதேசத்தை என்ன செய்யணும், இனம் கண்டுபிடிக்கணும். அது தப்பு இல்ல. ஒருவேளை அந்த கள்ள அப்போஸ்தலன், கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகன் என்ன வேணாலும் பேசலாம். நான் ஆவியை பெற்றவன், எனக்கு விரோதமா பேசுறியா, அதுக்கு விரோதமா பேசுறியா, குறை சொல்ற, அப்படி இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம். அவன் அப்படிதான் சொல்லுவான். ஆனா நம்ம வேலை என்ன, தப்பானவர்களை இனங்கண்டு, தப்பான உபதேசத்தை இனம் கொண்டு, கள்ள போதகர்களை இனம் கொண்டு அவர்கள் உண்மையானவர்கள் அல்ல என்று ஒதுக்குவதை தேவன் என்ன செய்கிறார், பாராட்டுகிறார் என்று பார்க்கிறோம். உங்களுக்குள்ள ஒருவேளை குறை சொல்றதுன்னு இல்லாம நம்ம குறை சொல்ற விஷயம் இருக்குது அவனுக்குள்ள, அப்பா அது குறைதான், அதை தேவன் பாராட்டுவார். அப்படிப்பட்ட குறை சொல்லுதலை தேவன் என்ன செய்கிறார், பாராட்டுகிறார். நிறைய பேர் ஒரு தப்பான வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு ஊழியக்காரன் யாரை பத்தி என்ன செய்யக்கூடாது, குறை பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
ஆனா நான் சொல்றேன், நீ உண்மையாகவே கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனா இருந்தா குறைய பார்த்து குறைன்னு என்ன செய்யணும்? சொல்லணும். நீ குறைவா இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்தணும். இது குறைங்கிறத சுட்டி காட்டணுங்கிறது பைபிள் முழுக்கவும் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து குறை பேசினார். குறை பேசினாரா இல்லையா? இயேசுநாதருடைய எல்லா உபதேசத்திலும் குறைவானவர்களை, தவறானவர்களை, தவறான உபதேசம் பண்ணுகிறவர்களை பல இடங்களிலே நேரடியாக அவருடைய தவறுகளை என்ன செய்திருக்கிறார்? சுட்டி காட்டியிருக்கிறார். பரிசேயர்களுடைய தவறான உபதேசத்தை, சருசேயருடைய தவறான உபதேசத்தை, வேத பாரகருடைய தவறான உபதேசத்தை எல்லாம் கடுமையாக இயேசு என்ன செய்கிறார்? விமர்சிக்கிறார். அன்றைய அப்போஸ்தலரும் கூட சபைக்குள்ளே நுழைந்த கள்ள உபதேசத்துக்கு விரோதமாக என்ன செய்யறாங்க? இன்ன நபர்கள் இப்படி எல்லாம் தவறான உபதேசத்தை செய்யறாங்க, அவங்கள குறித்து எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிறத பேர் சொல்லியே பல இடங்களிலே பவுலடிகள் என்ன செய்திருக்கிறாரு? ஆமா, அவங்கள பார்த்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப குறை சொல்றதெல்லாம் தப்பு இல்ல. உண்மையிலேயே ஒரு மனுஷன் குறையா இருக்கிறான், அவனோட உபதேசம் தப்பு, அவனுடைய செயல்பாடுகள் தப்பு, அவனுடைய வாழ்க்கை தப்புங்கிற பட்சத்துல தாராளமாக அந்த தப்பை சுட்டி காட்டுவது குறை பேசுறது அல்ல. தெரியுதுங்களா? குறை பேசுறது வேற. பைபிள்ல பல இடங்களிலே குறை சொல்லாதேன்னு சொல்லப்பட்ட எல்லா வசனங்களையும் என்கிட்ட ஒரு தப்பு வச்சுக்கிட்டு மத்தவனை அவன் செய்யற சின்ன தப்பை சுட்டி காட்டி பெருசா பேசுறான் பாத்தீங்களா? அதை குறிச்சுதான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீ என்ன செய்யாத, மற்றவனை குற்றம் சொல்லாத. இயேசு அழகா சொல்லுவாரு, உன் கண்ணில ஒரு பெரிய உத்திரமே இருக்குது, உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை. அப்ப என் கண்ணில இவ்வளவு பெருசு இருக்குது, ஆனா சகோதரன் கண்ணில் இருக்கிற சின்ன துரும்ப பார்த்துக்கிட்டு அதைத்தான் இயேசு, அவன் கண்ணில் இருக்கிற தூசியை தவறு சொல்றத தேவன் தப்பு சொல்லல, உன் கண்ணில் உத்திரமே இருக்குதடா, முதலாவது அதை எடுத்து போடு, பின்பாக உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற. அதே போல நாமும் யார் தவறு செய்தாலும், எந்த பொசிஷன்ல இருந்து கொண்டு அவர்கள் தவறு செய்தாலும் அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்ட நமக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்குது. ஒருவருடைய குறைகளை நாம் சுட்டிக்காட்டி அந்த குறைகளை களைந்து அவர்களை பூரணர்களாக மாற்றும்படி நாம் அந்த நோக்கத்தோடு குற்றம் சாட்டுறோம். அழிப்பதற்காகவோ அவர்கள் பேரை கெடுத்து விட வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகவல்ல, அவர்கள் மூலியமாக பல பேர் கெடுக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நாம் என்ன செய்யறோம்? குற்றம் சாட்டுறோம். அப்ப ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆரோக்கியமான குற்றச்சாட்டுகளை அவர் பாராட்டுகிறார். நாம் குற்றச்சாட்டு வைக்க சொல்லி அவர் என்ன செய்கிறாரு? அப்படி வைக்கிற நபர்களை பாராட்டுகிறார். ஏன் இந்த இடத்துல 7 சபைகளையும் பார்த்துமே ஆண்டவர் சில சபைகளில் இருக்கிற குறையை என்ன செய்கிறாரு? சுட்டி காட்டுறாரு. ஆண்டவரே குறை பேசுறாரு. ஆண்டவரே என்ன செய்யறாரு? குறை பேச. யாரை வச்சு குறை பேசுறாரு? அதுவும் ஒரு மெயின். நிறைய பேர் அவரு குறை பேசலாங்க, நீங்க சார் பைபிள்ல ஆண்டவர் தான் குறை பேசுறாரு. யாரை வச்சு குறை பேசினாரு? யோவானை வச்சுதான் குறை பேசுறாரு. யோவானை வச்சுதான் குறை பேசுறாரு. நேரடி ஆண்டவர் அப்படியே வந்து காட்சி அளித்தலாம் அந்த அளவுக்கு யோக்கியமானலாம் எவனும் கிடையாது. அப்படியே நேரடியாக கடவுளே வந்து காட்சி அளித்து என்ன செய்யணுமா? இவங்க குறைய அப்படியெல்லாம் ஒன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் அவர் வர வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அவருக்கு தான் இறங்கி வந்து நீ அயோக்கியத்தனம் பண்ணுவ, நீ கள்ள உபதேசம் பண்ணுவ, அவரு உனக்கு அப்படி பெரிய தேவன், மகத்துவமான தேவன் இறங்கி வந்து உங்க தப்ப சுட்டி காட்டணுமாங்க, அந்த அளவுக்குலாம் நீ ஒருத்து கிடையாது. ஆண்டவர் யோவானை வைத்துதான் 7 சபைகளிலும் இருக்கிற குறைகளை சுட்டிக்காட்டி மனம் திரும்ப என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அது மாதிரி அற்பமான எங்களை போன்ற நபர்களை ஆண்டவர் என்ன செய்வார்? எடுத்து சில தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்கள் சீர்திருந்துவதற்காக ஆண்டவர் என்ன செய்வாரு? பேசுவார். ஆண்டவர் அதை பாராட்டுகிறார். சூப்பர் அப்படின்னு பாராட்டுறார். அதுபோல எபேசு சபை கிட்ட இருந்த ஒரு நல்ல குவாலிட்டி, இன்னொரு குவாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, நிக்கோலாய் மதஸ்தருடைய உபதேசத்தையும் இந்த எபேசு சபை என்ன செய்தது? ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிறோம். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீ வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு என்று எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பாராட்டுகிறார். இது என்ன நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகள்? நம்ம நிறைய விஷயங்களை ஆராயணும். என்ன ஏதுன்னு தெரியாமையே அடுத்த பக்கத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? பைபிளை புரட்டிடக்கூடாது. ஒரு பக்கத்திலே ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னா அது என்ன ஏது அப்படிங்கிறத என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். இந்த நிக்கோலாய் மதஸ்தர் அப்படின்னு சொல்றதுனால இவங்க ஏதோ தனி மதம் அல்ல. இவர்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளேயே இருந்த ஒரு தனி பிரிவு. இவர்களும் சபையில தான் இருந்தாங்க. ஆனா இவருடைய கருத்துக்கள் வித்தியாசம். அந்த கருத்தை பல பேர் ஏற்றுக்கொண்டு சபைகளிலேயே ஒரு தனி பிரிவாக இருந்தார்கள். நல்லா கவனிங்க. ஆதி அப்போஸ்தல காலத்திலேயே அநேக கள்ள உபதேசங்கள் பிறந்து விட்டது. பல கள்ள உபதேசங்களை குறித்து பவுலடிகளை என்ன செய்வாரு?
எச்சரிக்கையா இருக்கும்படி கண்டிப்பார். சபைக்குள்ளேயே இருக்கும் கள்ள சகோதரர்கள் என்று பேசுவார் பவுல். கள்ள சகோதரர்களால் வந்த மோசத்தினாலும் என்று பேசுவார். பல கள்ள சகோதரர்கள் சபைக்குள்ளே இருந்து மாறுபாடானவைகளை உபதேசித்து பல சீசர்களை தங்களுக்கு இழுத்து கொண்டார்கள். எப்படி சாத்தா சில தூதர்களை தன் வசப்படுத்தி இழுத்து கொண்டான் என்று பார்க்கிறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி இந்த கள்ள உபதேசியாளர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு கூட்டத்தை தங்களுக்கென்று ஏற்படுத்திக்கிடுவாங்க. இன்றைய சபைகளிலும் பெரும்பான்மையான சபைகள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனி குரூப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. தேவன் சில காரியத்துக்காக அவர்களையும் அனுமதித்திருக்கிறார். அவர்களை ஆண்டவர் பிளான் பண்ணி வைக்கல, அவங்க உருவாக்கிக்கிறாங்க. அப்படி உருவாகும் போது சில நோக்கத்துக்காக அவர்கள் என்ன செய்ய தேவன் வளர விடுகிறார். நம்ம பார்க்கிறோம், நல்ல கோதுமை மணிகளை எஜமான் விதைக்கிறார். ஆனா சாவியான களைகளை எஜமான் என்ன செய்யல, ஆண்டவர் விதைக்கல. அது யார் விதைச்சா? ஆனா அந்த சாவியான விதைகள் எங்கதான் இருக்குது? நல்ல எஜமானுடைய அதே வயல் நிலத்துல தான், அதே நல்ல கதிர்கள் கூடத்தான் அந்த களைகளும் இருக்குது. எஜமான் விதைக்கல, விதைச்சது எஜமானுடைய எதிரி விதைச்சிட்டு போயிருக்கிறான். ஆனா எஜமான் என்ன செய்யறாரு தெரியுமா? அறுப்பு காலம் வரைக்கும் அது என்ன செய்யட்டும், இருக்கட்டும்னு வைக்கிறார். யோசிப்போம், இந்த நிறைய பேரு இந்த பைபிள குற்றச்சாட்டு பண்றவங்க குற்றச்சாட்டு சொல்றவங்க இந்த மாதிரி வைப்பாங்க. ஏன் அப்ப ஆண்டவர் அதெல்லாம் அவர் கண்ணு இல்லையா? ஏன் அப்படி நிக்கோலார் மதஸ்தருடைய கொள்கையெல்லாம் ஆண்டவர் அனுமதிச்சு வச்சிருக்காரு? அப்ப டாம்னு அழிச்சிட வேண்டியதானே? டஸ்ன்னு அழிச்சு விட்டாருன்னா பிரச்சனையே இல்லையே. இது ஒரு பிரச்சனையான உபதேசம்னு தெரிஞ்ச ஏன் தேவன் அனுமதித்து வைத்திருக்கிறார் என்று பேசுவாங்க. முதலாவது ஆண்டவர் அனுமதிச்சிருக்காருல்ல, அப்ப அதுக்கு ஒரு என்ன இருக்கு, ஒரு நோக்கம். அப்ப அந்த நோக்கத்தை தான் கண்டுபிடிக்கணுமே ஒழிய ஆண்டவர் குறை சொல்லக்கூடாது. ஆண்டவர் எதற்காக களைகளை அனுமதித்திருக்கிறார்? ஏன் நல்ல கோதுமை மணிகள் இருக்கக்கூடிய எஜமானுடைய களத்திற்குள்ளாக பிசாசு விதைத்த இந்த கள்ள கோதுமை மணிகள், இந்த கள்ள சாவியான பதர்கள் ஏன் தேவன் அனுமதிக்கிறார்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா நல்ல கோதுமை மணிக்கும் சாவிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காண்பிக்கும்படி கடவுள் என்ன செய்யறாரு, அனுமதிக்கிறார். கோதுமை மணிகளுடைய வேலைபல் எவ்வளவு பெருசுங்கிறத காண்பிக்கும்படி பதர்கள் என்ன செய்யறாரு. நல்லா கவனிங்க, நமக்கு இந்த மனிதனுடைய உடல் உறுப்புகளை பற்றின அதிக கவனம் எப்போது ஏற்படும் தெரியுமா? எப்போது ஏற்படும்? எப்பயாவது அந்த உடல் உறுப்பு செயலிழந்து போகும்போது, தன் செயல்திறனை நிறுத்தி கொள்ளும் போதுதான் அதனுடைய மகத்துவமே தெரியும். வயசானவங்களுக்கு கண் தெரியாம போகும், அப்பதான் அவங்களுக்கு தெரியும் கண் பார்வை என்பது எவ்வளவு விலையேற பெற்ற பொக்கிஷம் என்பது தெரியும். நமக்கு இருக்கிற வரைக்கும் சில விஷயத்தினுடைய அருமை என்ன செய்யாது, தெரியாது. அது கொஞ்சம் கோளாறு பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதனுடைய உண்மையான ஆசீர்வாதமே நமக்கு தெரியும். அப்ப நல்ல கோதுமை மணிகளுடைய மதிப்பு எப்படி என்பதை காண்பிக்கிறதுக்காண்டி சில சாவிகள் நமக்கு என்ன செய்யுது, உதவுகிறது. ரெண்டாவது, நல்லா நீங்க வயல் நிலத்துல பாத்தீங்கன்னா நல்ல கோதுமை மணியை விட சாவி என்ன செஞ்சிருக்கும், உயர்ந்து ரொம்ப செழிப்பா வளர்ந்திருக்கும். இந்த நல்ல கோதுமை மணிக்காகத்தான் எஜமான் நீர் ஊற்றுகிறார், உரம் போடுகிறார், எல்லா நன்மைகளையும் இந்த நல்ல கோதுமை மணிக்காகத்தான் கர்த்தர் செய்கிறார். ஆனா இதுக்கு கொடுத்ததையெல்லாம் இதுவும் சேர்ந்து குடிச்சு நல்ல உயரமா செழிப்பா இருக்கும். ஆனா ஒரு நாள் வரும் அறுவடை நாள், எஜமான் எல்லாத்தையும் அறுக்கும் போது இது களஞ்சத்துக்கு போயிடும். பதர் என்ன செஞ்சிடும், என்னதான் ஓங்கி பதர் வளர்ந்தாலும், என்னதான் அதிகமாக சத்துக்களை குடித்து நல்ல கோதுமை மணியை விட உயரமாக வளர்ந்தாலும் ஒரு நாள் அறுக்கப்பட்டு அக்னியில் என்ன செஞ்சிடும். சோ தேவன் சில நோக்கங்களுக்காக இந்த நல்ல கோதுமை மணிகளோடு கூட களைகள் வளர விடுகிறார். அது மாதிரிதான் இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய இந்த கிரியைகள் சபைக்குள்ள இருந்தும் இதை டோட்டலா ஆண்டவர் அழிக்கிற. ஏன்னா இதை வச்சு சபை எப்படி குவாலிட்டியோட இருக்குது, இதை இனங்கண்டு பிடிக்குதா, திறமை இதுக்கு இருக்குதா, அதை வெறுக்குதா, நான் அதை வெறுக்கிறேன், நான் வெறுக்கிறேங்கிறத அதுக்கும் புரியும். அப்ப நான் வெறுக்கிற விஷயத்த உண்மையிலேயே இந்த சபை வெறுக்குதா அப்படிங்கிற பாக்குறக்காண்டி பரிசோதிப்பதற்காக ஆண்டவர் இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய அந்த கிரியை சபையில இருக்கும்படியும் அனுமதித்து விடுகிறார். அப்படி அந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகள் அந்த சபைக்குள்ள கொஞ்சம் பேர் பின்பற்றிட்டு இருந்தாலும் ஒட்டுமொத்த பெரிய கிரவுடு அதை இனங்கண்டுபிடித்து அந்த கிரியை வெறுக்கிறது என்று பார்க்கிறோம். அதை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நல்ல முறையிலே பேசுகிறார், சபையை குறித்து நல்ல முறையில பேசுகிறார். இப்ப இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய அந்த கிரியை சொல்றாரு அப்படின்னா என்ன? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இவர்கள் வேற்று மதம் கிடையாது, இவர்களும் சபைக்குள்ள இருக்கிறவங்க தான். ஆனா இவர்களுடைய கொள்கை வேற, அவ்வளவுதான்.
சபைக்குள்ளே இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன வச்சிருப்பாங்க? தனியான ஒரு கொள்கை, ஒரு ரூட் வச்சிருப்பாங்க. இயேசு கிறிஸ்துன்னு வாய் நிறைய சொல்லுவாங்க. ஆனா இவர்கள் காண்பிக்கிற இயேசு வேற மாதிரி இருப்பாரு. ஆவியானவர்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க காண்பிக்கிற ஆவியானவர் வேற மாதிரி இருப்பாரு. இன்னைக்கு ஆவியானவரை எதுக்கோ பயன்படுத்துகிற கேஸ் நிறைய பேர் எழும்பிட்டாங்க. எளிமையா இந்த நிக்கோலா மதஸ்தர் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்றேன். இவங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல இருக்கிற வசனத்தை எல்லாம் மாறுபாடாக விளக்கம் கொடுப்பார்கள். என்ன கொடுப்பாங்க? நம்பர் 1, நிக்கோலாய் மதஸ்தருடைய இந்த கிரியை என்னன்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல இருக்கிற வசனத்தை சொந்த கருத்தையும் சோக கருத்தையும் நுழைத்து அதை மாறுபாடாக உபதேசம் பண்ணுவார்கள். நம்பர் 2, அவங்க என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா, பாவம் நம்ம செய்யலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம பாவத்துக்காக யார் மரிச்சிட்டா? இயேசு மரிச்சிட்டாரு. அதனால நீ பாவம் செஞ்சாலும் பரலோகம் போய் விடுவா என்கிற போதனை போதிப்பார்கள். கிறிஸ்தவர்கள் தான், இயேசுநாதருடைய சிலுவையை விசுவாசிப்பவர்கள் தான். ஆனா அந்த சிலுவையின் உபதேசத்தை தப்பா என்ன செய்யுது? காண்பிக்கிறது. அதை குறித்து தான் யூதாவும் எழுதுவார். அதை நம்ம வாசிக்கலாமே. யூதா எழுதின நிருபம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் சபைக்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. நல்லா கவனிங்க. சபைக்குள்ள பக்க வழியா ஒரு குரூப் நுழையுது. இந்த குரூப் என்ன சொல்லுதுன்னா, தேவன் சிலுவையில நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்கிற ஒரு சத்தியம் இருக்கிறது அல்லவா, ஒரு பெரிய காரியத்தை சிலுவையில செய்து முடித்தார் அல்லவா, அதை காம விகாரத்துக்கு எதுவாக புரட்டுறது. அதான் ஆண்டவர் மன்னிக்கிறவரா இருக்கிறாரே, அதுதான் ஆண்டவர் கிருபை கொடுக்கிறவரா இருக்கிறாரே. அதனால நம்ம என்ன தப்பு வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம்? செய்து கொள்ளலாம். சபையிலே வருகிறவர்கள் நீங்க என்ன பாவம் வேணாலும் செய்யுங்க, ஆண்டவர் கிருபை உங்களை என்ன செய்யும்? பாதுகாக்கும். அப்ப கிருபைய பாவம் செய்வதற்காக பயன்படுத்திக் கொள்வது, கெட்ட காரியங்களை செய்வதற்காக பயன்படுத்திக் கொள்வது. இவங்க என்ன வேணாலும் செய்யலாங்க, கிருபை இருக்குங்க, ஆண்டவருடைய இரக்கம் இருக்குங்க அப்படின்னு போதிக்கிறவங்க தான் யார்? இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியை. மூன்றாவதாக, இவர்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவார்கள். ஒரு பவர் கிடைச்சிருச்சுன்னா அந்த பவரை எப்படி வேணாலும் செய்யலாங்க. எளிமையா சொல்லப்போனா, ஹிட்லரை பின்பற்றினவருடைய மனோபாவம் இருக்கு பாத்தீங்களா? ஹிட்லர் என்ன செஞ்சாலும் கீழ்ப்படிவாங்க. அவர் என்ன தப்பு செஞ்சாலும் கூட நாங்க அதுக்கு ஒபே பண்ணுவோம், அதுக்கு நாங்க ஒத்துழைப்போம். அதுதான் எங்களுடைய மனநிலைமை, எங்களுடைய ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய மூன்றாவது காரியம் என்னன்னா, பொறுப்புல ஒருத்தன் வந்துட்டானா அவன் நல்லது சொல்றானா கெட்டது சொல்றானா நான் பார்க்க மாட்டோம், அவன் சொல்றது எல்லாமே நல்லதுன்னு பார்ப்போம். அவன் சொல்றது எல்லாமே, சோதனை எல்லாம் பண்ண மாட்டோம். பவுல் என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. பரிசுத்தத்துக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். நானே போதிச்சா கூட சோதித்து பாருங்கன்னு சொல்றதுதான் அப்போஸ்தலர்கள். ஆனா இவங்க பக்க வழியாய் நுழைஞ்ச இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய கொள்கை போன்றவர்கள் என்ன செய்வாங்கன்னா, நீங்க என்ன செஞ்சாலும் கடவுளுடைய கிருபை என்ன செய்யுது? இருக்குது, மன்னிப்பு இருக்குது. இந்த கிறிஸ்தவர்கள் குறித்து பொதுமக்களுக்கு ஒரு பார்வை இருக்கும். என்னன்னா, உங்க சாமி தான் என்ன தப்பு செஞ்சிட்டாலும் போய் பாவ மன்னிப்பு கேட்டா உடனே மன்னிச்சிருவாரு. நல்லா கவனிங்க. ஆண்டவர் பாவ மன்னிப்பு கொடுக்கிறவர் தான். எதுக்காக பாவ மன்னிப்பு கொடுக்கிறாரு? மீண்டும் அவன் தன்னை சரி செய்து கொண்டு நல்லவனாய் வாழ்வதற்கு கடவுள் தன்னுடைய இரக்கத்தின் அடிப்படையிலே ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது தான் மன்னிப்பு. திரும்ப திரும்ப தப்பு செய்யறதுக்கு என்ன இல்ல, பாவ மன்னிப்பு இல்ல. முதல்ல பாவ மன்னிப்புங்கிற கான்செப்டை இந்த உலகமும் புரிஞ்சுக்கல, சபையும் சரியாக என்ன செய்யல, புரிந்து கொள்ளவில்லை. பாவ மன்னிப்பு எதற்கு? ஏதோ தப்பு தண்டா தெரியாம என்ன செஞ்சோம், நம்ம தவறு பண்ணிட்டோம், ஏதோ ஒரு இதுல தடுமாறி விழுந்துட்டோம், மீண்டும் எழுந்திருந்து பழைய நிலைமைக்கு திரும்பி வருவதற்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த அட்டம்ப்ட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஏதோ விழுந்துட்டேப்பா, ஃபெயில் ஆயிட்ட, 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டியா, பரவாயில்ல, நீ என்ன செஞ்சிரு, அக்டோபர்ல ஒரு அட்டெம்ப்ட் அடிச்சாவது நீ பாஸ் பண்ணு. ஏன்னா அவ வாழ்க்கையை இந்த சமூகம் முன்னேற்றுவதற்காக இன்னொரு வாய்ப்பை என்ன செய்கிறது? ஐயா அவன் கொஞ்சம் படிக்கலதான், கொஞ்சம் பசங்களோட சேர்ந்து கட்டு போயிட்டாங்க, அப்படி போயிட்டாங்க, இப்படி போயிட்டாங்க, அப்படியே அவன் வாழ்க்கை அழிஞ்சு போகட்டும், அவ்வளவுதான், இதோட 10th அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி அவன் முன்னேறக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவனுக்கு க்ளோஸ் பண்ணி கேட்டு போட்டு அவனுக்கு நியாயம் திருத்தி விடாம இன்னொரு வாய்ப்பு இருக்குப்பா, இந்த எக்ஸாம்ல நீ என்ன செய்ய, போய் எழுதி மீண்டும் வாழ்க்கையை நீ முன்னேற்றிக்கலாம். அப்பதான் நீ படிக்கல, அப்பதான் பசங்களோட சுத்திட்ட, அப்பதான் பெற்றோருடைய மதிப்பு கொடுக்காம நீ ஊர் சுத்திட்ட, இப்பயாவது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி படிச்சு முன்னேறான்னு ஒரு கிருபையை கொடுக்குது பாத்தீங்களா? அது அரசாங்கமே அது கொடுக்குது. இதைத்தான் நம்ம எப்படி சொல்றோம்? கிருபைங்கிறோம்.
ஆண்டவர் என்ன செய்யறாரு? மீண்டும் அந்த விழுந்து போன மனிதனை எழுந்திருந்து மீண்டும் அவன் சிறப்பாக வாழும்படி பாக்கியத்தை அளிப்புதான் பாவ மன்னிப்புன்னு கொடுக்குது. அதுக்குதான் ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறார். தப்பு செஞ்ச உடனே எல்லாத்தையும் தண்டிக்கணும்னு கடவுள் நினைச்சிட்டாருன்னா இந்த உலகத்துல ஒரு பயம் என்ன செய்ய முடியாது, உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல எல்லா மனிதனும் ஏதோ ஒரு மொழியில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல எப்பயாவது தப்பு செய்யறவன் தான். எவ்வளவு பெரிய புனிதர்களை எடுத்துக்கொள்ளுங்களேன், அவர்களும் தவறு செய்த ஒரு சூழல் என்ன செய்யும் இருக்கும். ஒருவேளை அது மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம கூட அவன் தப்பு செஞ்சிருக்கலாம். ஆனா சாதாரண மனிதன் அவன் எங்கேயோ ஒரு இடத்துல அவனை அறிந்தோ அறியாமலையோ அவன் விழுந்து போவதற்கு என்ன இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆண்டவர் எல்லாரையும் நியாயந்திருக்கணும் முடிவு கட்டிட்டா இந்த உலகத்துல ஒரு பயம் என்ன செய்ய முடியாது. நியாயந்திருத்த ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிய முடிச்சு நரகத்துல போட்ட வேண்டியதான். ஆனா ஆண்டவருடைய மன்னிப்பு நமக்கு என்ன செய்யுது, இறங்குகிறது. எதற்காண்டி மன்னிப்பு? மீண்டும் தப்பு செய்யறக்காண்டியா இல்ல, தப்பை விட்டுட்டு நல்ல மனிதனா வாழ்வதற்காக பாவ மன்னிப்பு என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் அதுக்கு தான் பாவங்களை மன்னிக்கிறார், மீண்டும் அவனை தூக்கி எடுக்கிறார், மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, பாவ மன்னிப்பு கொடுக்கிறார். ஆனா இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய கொள்கை என்ன சொல்லும்னா, இந்த பாவத்தை ஆண்டவருடைய கிருபையை வைத்து மூடிக்கொண்டு தப்பு செய்யலாம்ங்கிறத போதிப்பாங்க, ஊக்கப்படுத்துவாங்க. சோ ரொம்ப டேஞ்சரான ஒரு கிரியைகள் இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியை. இன்னைக்கு இது உலாத்துது. இன்னைக்கும் பல இடங்களிலே இந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய இந்த உபதேசம், இந்த கிரியை ஆங்காங்கே சபை என்ற போர்வையிலே, பாஸ்டர் என்ற போர்வையிலே பலர் இந்த கொள்கைக்குள்ள இருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு வலைதளத்தில் ஒரு விஷயத்தை பார்த்தேன். அவர் குறித்து நம்ம ஏற்கனவே விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். மலேசியாவில் பாஸ்டர்னு தன்னை சொல்லிக் கொள்கிற ஒரு நபர், அந்த நபர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு உபதேசம் பண்றாரு. என்ன உபதேசம் பண்றாருன்னா, நீ இந்த சபைக்கு சரக்கு அடிச்சுக்கிட்டே சபையில வரலாம், விபச்சாரம் அங்க பண்ணிட்டு அடுத்த நாள் என்ன செய்யலாம், சபைக்கு வரலாம், உடம்புல பச்சை குத்திக்கிட்டே என்ன செய்யலாம், நல்லா நீ சபைக்கு வரலாம், நீ என்ன பாவம் செஞ்சாலும் நீ என்ன பண்ணலாம், சபைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பைபிள்ல இருந்து ஒரு சம்பவத்தை எடுத்து பேசுறாரு. பைபிள்ல இருந்து ஒரு சம்பவத்தை, ஏன்னா அவர் சொல்றது என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொல்ல வரத, நீ என்ன தப்பு செஞ்சாலும் சபைக்கு என்ன செஞ்சிடலாம், வரலாம். நீ குடிச்சாலும் சபைக்கு வரலாம், நீ விபச்சாரம் பண்ணாலும் சபைக்கு வரலாம், பச்சை குத்திட்டு சபைக்கு வரலாம், பான்பராக் போட்டு சபைக்கு வரலாம், நீ என்ன தப்பு செஞ்சு சபைக்கு வரலாம், இந்த சபை உனக்கு திறந்திருக்கும். ஏன் ஒரு காரணத்தை அவர் வேதாகமத்திலிருந்து ஒரு சம்பவத்தை எடுத்து பேசுகிறார். என்ன, இளையகுமாரன் சப்ஜெக்ட் எடுத்து அவர் பேசுறாரு. இளையகுமாரன் அப்பாவை விட்டு அப்பாவுடைய சொத்துக்களை எல்லாம் பிரிச்சு வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போய் தன் பணங்களை வேசிகள் இடத்துல செலவழித்து துன்மார்க்கமாய் அந்த பணத்தை எல்லாம் செலவழித்து கடைசியில என்ன ஆயிட்டான், பன்றி திங்கிற தவிடு கூட கிடைக்காத ஒரு நிலைமைக்கு போயிட்டான். என்னைக்குமே பாவம் அப்பாவை விட்டு பிரித்து விடும். நல்லா கவனிங்க. முதலாவது பாவம் எங்க பிறக்குது தெரியுமா, அவன் இருதயத்துல பிறக்குது. ஃபர்ஸ்ட் பாவம் எங்க பிறக்குது, இருதயத்துல பிறகு. இருதயத்துல பிறந்த பாவம் அது என்ன செய்ய, கற்பம் தெரிவித்து கிரியையா வெளிப்படுது. இப்ப இந்த இளையகுமாரனுக்கு பாத்தீங்கன்னா அப்பாவை விட்டு போகணுங்கிற எண்ணம் எதனால வந்துச்சு தெரியுமா, இவனுக்கு பாவம் செய்யணும்னு ஆசை. இப்ப யார் தடையா இருக்கிறா, அப்பா தடையா இருக்கிறாரு. இப்ப என்ன செய்யறான், அப்பா இருந்தா அதை ஏன் செய்யற, இதை ஏன் செய்யற, இப்படி ஏன் செய்யற, அப்படி ஏன் செய்யற, நோய் நோய் நொட்டிக்கிட்டே இருப்பாரு. அதனால அப்பா விட்டு தூரம் போயிட்டோம்னா எந்த பாவத்தை வேணாலும் என்ன செய்யலாம், செஞ்சுக்கலாம். இப்ப இந்த சம்பவத்தை வச்சு அந்த பாஸ்டர் என்று சொல்லிக் கொள்கிற நபர் என்ன பேசாரு தெரியுமா, அவர் ஒரு செழிப்பு உபதேசி. செழிப்பு உபதேசம் பண்ணுகிற மதுரையில இருக்கிற ஒரு நபரை ரோல் மாடலாக கொண்டு அவருடைய உபதேசத்தை அப்படியே வாந்தி பண்ணுகிற ஒரு நபர். அந்த நபர் என்ன சொல்றாரு தெரியுமா, இந்த இளையகுமாரன் அப்பாவை விட்டு அவன் போனாலும் இப்ப அந்த இளையகுமாரன் இந்த அப்பாவுக்கு அப்பாவா இல்லையான்னு கேட்கிறான். நான் சொல்ல வரது புரியுதா இல்லையா? இவன் அப்பா விட்டு போயிட்டான், கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டான், எல்லா சொத்து சொத்தையும் அங்க அழிச்சிட்டான். இவன் எப்படி தப்பு பண்ணாலும் இவன் இந்த தகப்பனுக்கு பிள்ளையா இல்லையா ஒரு கேள்வி கேட்கிறான். நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், ஆமா பிள்ளைதான். இப்ப நீங்க ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்துட்டீங்க. வசனம் சொல்லுது, யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோமோ அவர்களெல்லாம் தேவனுடைய புத்திரர் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்க எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. இப்ப நீங்க தப்பு செஞ்சாலும் நீங்க யாருதான், ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். நீங்க குடிச்சிட்டு வந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளை தான், விபச்சாரம் பண்ணாலும் ஆண்டவருடைய பிள்ளை தான், நீங்க ஆண்டவருடைய பிள்ளை தான் அப்படின்னு இத அப்படியே பயங்கர வைப்ரேஷனா பேசி, நீ குடிச்சாலும் ஆண்டவருடைய பிள்ளை தான், நீ விபச்சாரம் பண்ணாலும் ஆண்டவர் பிள்ளை தான், நீ என்ன தப்பு செஞ்சாலும் நீ ஆண்டவருடைய பிள்ளை தான், ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு பேசுறாப்ல.
இதுதான் நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியை. யாராவது ஒருத்தன் ஒரு தவறான உபதேசத்தை சில வேத சம்பவத்தோடு ஒப்பிட்டு தந்திரமாக உபதேசிக்கும் போது சரி என்று நான் நம்பி விடுவோம். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா ஒருத்தன் பைபிளை வச்சு பேசினா கூட அவன் சரியா பேசுறானா தப்பா பேசுறானாங்கிறத ஆவியானவர் என்ன செய்வாரு? வெளிப்படுத்துவார். இதுல இருக்கிற டேஞ்சர் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. அவன் சொல்றதுல கொஞ்சம் உண்மை இருக்கு, நிறைய பொய் இருக்கு. அவன் சொல்றதுல கொஞ்சம் உண்மை இருக்கு, நிறைய பொய் இருக்கு. இந்த இளைய குமாரன் அப்பாவை விட்டு போனாலும் இவன் அந்த தகப்பனுடைய பிள்ளைதான். உறவு மாறவே மாறாது. அவன் என்ன தப்பு செஞ்சாலும் அந்த தகப்பனுடைய பிள்ளைதான். அவன் விபச்சாரம் செய்திருந்தாலும் இன்னாருடைய பிள்ளைதான் என்று சொல்லுவார்கள். அப்படித்தானே? நம்ம வாழ்க்கையில ஒரு தப்பு செஞ்சுட்டா அந்த பையன் இருப்பான், அந்த தப்பு செய்யறானே இன்னாருடைய பையங்க, இன்னாருடைய பையனா தப்பு செய்யறான். அது மாதிரி இவர் இந்த இளைய குமாரன் அவருக்கு பிள்ளைதான், அந்த உறவு மாறாது. ஆனா எப்போது நம் பாவத்திலே பிடிபட்டு எனக்கு பாவம் தான் வேணும் அப்படின்னு பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டோமோ அப்பவே நீங்க அப்பாவை விட்டு பிரிஞ்சிடுறீங்க. அப்பா விட்டு என்ன செய்றீங்க? எவன் ஒருவன் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறானோ அவன் தகப்பனை விட்டு பிரிகிறான். தகப்பனை விட்டு என்ன செய்யறான்? பிரிகிறான். பிரிஞ்சானா? இளையகுமார் பிரிஞ்சிட்டானா? இப்ப பிரிஞ்சு போன பிறகு என்னதான் உறவு இருந்தாலும், இன்னாருடைய பிள்ளை என்ற உறவு இருந்தாலும் அப்பாவினுடைய எந்த அந்த அன்போ அந்த பரிவோ அந்த ஆசீர்வாதமோ இந்த மகனுக்கு என்ன இல்ல இல்ல. புரிஞ்சுக்கங்க. இந்த சூட்சமத்தை தான் அங்க சொல்ல மறக்கிறான். எதிலே மறைக்கிறான்? இதுல மறைக்கிறான். ஐயா, உறவு மாறவில்லை என்பது உண்மைதான். ஆனா அந்த உறவினால் வருகிற அந்த அன்பு பாசம் பரிவு எல்லாம் இளையகுமாரன் மனம் திரும்பாத வரைக்கும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அதுபோல ஒரு பாவி மனம் திரும்பாத வரைக்கும் ஆண்டவருடைய அன்பையோ ஆண்டவருடைய சமாதானத்தையோ ஆண்டவருடைய மன்னிப்பையோ என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. நல்லா ஒருத்தன் சரக்கடிச்சுட்டு விபத்துக்குள்ளாயிட்டான்னு வச்சுக்கலாம். போற வழியில் விபத்துக்குள்ளாயிட்டான். சரக்கடிச்சாலே விபத்து உண்டாகும். சரக்கடிச்சாலே விபத்து உண்டாகும். மதுபானத்தை நல்லா அருந்திட்டு வண்டியில போறான், விபத்து ஆயிடுச்சு. இப்ப மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போறாங்க. இப்ப மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவர் போதையில இருக்கிறாரு, எந்த மருந்தை என்ன செய்யக்கூடாது? போதையில இருந்தா குணப்படுத்தக்கூடிய மருந்து கூட என்ன செய்யாது? வேலை செய்யாது. நீங்க பாவத்தில் இருந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? வேலை செய்ய மாட்டார். அப்பாவை விட்டு என்னைக்கு அந்த இளையகுமாரன் பிரிஞ்சு போனானோ அப்பாவினுடைய சொத்தை இவனால் அனுபவிக்க முடியவில்லை, அப்பாவினுடைய அன்பை அனுபவிக்க முடியவில்லை, அப்பாவினுடைய மன்னிப்பை இவன் பெற முடியவில்லை, அப்பாவினுடைய முக தரிசனத்தை இவன் பெற முடியவில்லை. எல்லாம் பிரிந்துதான் இருக்கும். எப்போது சரியானுச்சு தெரியுமா? இளையகுமாரன் தன் தவறை உணர்ந்து வருந்தி தன் தவறுக்காக நான் அப்பாவிடத்தில் போய் மண்டியிட்டு உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு கூட நான் தகுதி இல்லை, உம்முடைய வேலைக்காரனாக வைத்துக் கொள்ளும் என்ற அந்த நிலைப்பாட்டில் போய் அப்பாட்ட போறானோ அப்பதான் அப்பாவுடைய அன்புக்குள்ள, அப்பாவுடைய பாசத்துக்குள்ள, அப்பாவுடைய சொத்துக்குள்ள எல்லாத்துக்கும் மறுபடியும் அதிகாரியா எப்ப மாறுறான்னா மனம் திரும்பி அப்பா கிட்ட வரும்போது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப அந்த உபதேசத்துல, நிக்கோலாய் மதத்துடைய உபதேசத்துல என்ன தப்பு இருக்குன்னா, இவன் அப்பா விட்டு பிரிஞ்சு போன பிறகு அப்பாவுடைய எல்லா நன்மைகளையும் இழந்து விட்டான் என்பதுதான் உண்மை. ஆனா இவன் போற்றல் பண்றது என்ன? உறவு மாறாது. நீ அங்க போய் என்ன தப்பு செஞ்சாலும் நீ இன்னாருடைய அப்பா தான், உனக்கு அவர் அப்பா தான், உனக்கு ஆண்டவர் அப்பா தான், நீ அவருடைய பிள்ளைதான் 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 சொல்லி மண்டையில ஏத்தி பாவத்துக்குள்ளேயே இருந்தாலும் நீ அவருடைய பிள்ளைதான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறான். ஆனா நல்லா கவனிங்க, நீங்க பாவத்தில் இருந்தீங்கன்னா அவருடைய பிள்ளைங்கிற உறவு மாறாதான். ஆனா அந்த உறவின் ஆழத்தை நீங்க என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. அந்த உறவினுடைய மேன்மையை உங்களால் ருசி பார்க்க முடியாது. ஆண்டுடைய பிரசன்னத்தை உங்களால் உணர முடியாது. ஆண்டுடைய அன்பை கட்டி தழுவ உங்களால் முடியாது. ஆண்டவருக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க உங்களால் முடியாது. அப்ப எப்ப முடியும்? அதெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய நிலைமையை அறிந்து அப்பாவுடைய அன்பை புரிந்து அப்பாங்கிட்ட ஓடி வரும்போது ஆண்டவர் என்ன செய்யறார்? கட்டி அணைக்கிறார். ஏன்? மறுபடியும் பிள்ளை பாவம் செய்யணுங்கிறக்காண்டியா இல்ல, அவன் திருந்திட்டான், அவனுக்கு ஒரு வாய்ப்பை தருவோம் என்று ஆண்டவர் என்ன செய்யறாரு? கட்டி அணைத்து முத்திரை மோதிரத்தை போட்டுவிட்டு புதிய வஸ்திரத்தை உடுத்தி விட்டு அவனுக்காக காளைகளை அடித்து என்ன செய்யறார்? ஆண்டவர் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார். ஒரு பாவி மனம் திரும்பி வரும்போது பரலோகமே என்ன பண்ணுமா? சந்தோஷப்படுமா? ஆண்டவர் சந்தோஷப்படுறார்.
அப்ப ஒரு அருமையான ஒரு சத்தியம் இப்படி இருக்கும்போது இந்த சத்தியத்தை அறகுறையாக போதித்து என்ன செய்யறான் நிக்கோலாய் மதஸ்தர் என்ன செய்யறான் போதிக்கிறான். இன்னைக்கு நிக்கோலாய் மதஸ்தர் இருக்கிறான். இன்னைக்கு இப்படிப்பட்ட உபதேசங்கள் இருக்கத்தான் செய்யுது. அந்த உபதேசத்தை ஆணு வாயை பொழுது கேட்டுக்கிட்டு இருக்கிறவன் இருக்கிறான். அவன் சொல்ற உபதேசத்தை நம்பி அவனுக்கு லட்ச லட்சமா காணிக்க கொடுத்து அவனையும் கொழுக்க பண்ணி தானும் ஏமாந்து போற அப்பாவி விசுவாசிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆண்டவர் இந்த கலைகளை என்ன செய்யறாரு வளர அனுமதிக்கிறார். அந்த கலையெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு செழிப்பு உபதேசம் செய்கிற உபதேசியார்கள்லாம் மற்ற நல்ல சபைகளை காட்டிலும் ஓங்கி வளர்ந்திருக்கிறான். அந்த ஓங்கி வளர்ந்தது காமிச்சு என்ன செய்யறான் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். எங்க கூட கர்த்தர் இல்லைன்னா நாங்க இவ்வளவு பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்க முடியுமா? இந்த செழிப்பு உபதேசத்தை செய்ததுனாலதான் பாருங்க எங்க சபை வளர்ந்திருக்குது. நாங்க பெரிய கட்டடத்தை கட்டி இருக்கிறோம். ஆயிரக்கணக்கான மக்கள் எங்க கிட்ட வர்றாங்க, எங்க உபதேசத்தை கேட்கிறாங்க. நல்லா ஓங்கி வளர்ந்திருக்கிறான். ஆனா ஒண்ணு தெரியல, இயற்கையாகவே கோதுமை செடியை விட கலையான செடிகளை ஓங்கிதான் வளரும். ஒரு நாள் வரும் சாமியானா, அறுக்கிற ஒரு நாள் என்ன செய்யும் வரும். அப்ப தெரியும் உபதேசம் எங்கன்னு. அப்பதான் மார்பிள் அடிச்சுட்டு ஓடி வந்து கேட்பான், உம்முடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைச்சோமே. இவன் சொல்ற கள்ள தீர்க்க தரிசனம். உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை விரட்டினோமே. ஆமா, அவன் செட் பண்ணின பிசாசு. உம்முடைய நாமத்தினால் அதை செய்தோமே இதை செய்தோமே. உங்க பேரை யூஸ் பண்ணி தானே செஞ்சோம். அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு ஒரு நாள் வரும் இந்த செழிப்பு உபதேசிக்கலாம். அவங்களுக்கு தெரியல தான் செய்யறது என்ன அப்படின்ட்டு. அவருடைய இருதயம் குருடாக்கப்பட்டிருக்கிறது, சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகள் இன்றைக்கும் சபை என்ற போர்வையிலே, கிறிஸ்தவத்தின் போர்வையிலே ஆங்காங்கே செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட உபதேசியார்கள் மூலம் தேவநாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட உபதேசத்தின் மூலியமாக அநேக ஆத்துமாக்கள் வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் பின்பாக சென்று கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஒரு நல்ல சபை, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையிலே இருக்கிற சபை இதை இனங்கண்டு கொள்ளும். இதை தேவன் வெறுக்கிறார் என்பதை அறிந்து நானும் அதை வெறுக்கிறேன் என்று என்ன செய்யும் வெறுக்கும். அந்த மாதிரியான கிரியைகள் எல்லாம், அந்த மாதிரி உபதேசத்தை வெறுக்கும். நல்லா கவனிச்சுக்கங்க. அப்ப நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியை என்றால் என்ன? இதுதான்.